மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகரம் கடந்த ஒரு 7 வருஷமாக பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாதுங்க. நிறைய மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நிம்மதி இழந்தாங்க, குடும்பத்தையே இழந்தாங்க, சொத்து பத்தை இழந்தாங்க, சொந்த பந்தங்களை இழந்தாங்க, வேலை இழந்தாங்க, மரியாதை இழந்தாங்க, கௌரவத்தை இழந்தாங்க, அந்தஸ்து இழந்தாங்க, சமுதாயத்தில் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, ஆரோக்கியத்தை இழந்தாங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் தான் பெரும்பாலான மகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ 100ல் 10 மகரம் பார்த்திங்கன்னா தப்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தசநாதன் வலுவாக இருந்தான். தசநாதன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுனால, தசநாதன் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். மீதி எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களோட ராசி அதிபன் சனி பகவானாலேயே வறுத்தெடுக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அப்படி இருந்த மகர ராசி அன்பர்கள் சனியே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் வந்துட்டாமா இல்லைங்களா? சனியே உங்களுக்கு சகாய சனியாக எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப்பு அப்படின்றத செய்ய போகிறான். இது வரைக்கும் செய்யலையேம்மா, செய்வான். 2028 வரைக்கும் அவங்களுக்கு அந்த பொசிஷனில் தானே இருக்கான். 2028 வரைக்கும் நிறைய செய்ய தானே போகிறான். ஏன் கவலைப்பட போகிறீங்க? அதுக்கும் மேலே குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ 7ல் உட்காந்துருக்கார். கலத்திர ஸ்தானத்தில் குரு. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப இளம் வயசாக திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். நல்ல அழகான குணவதியான ஒரு மணப்பெண் கிடைப்பா. நல்ல திறமையான ஆளுமையான குணபாலனான ஒரு மணமகன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னாங்க கல்யாணம் ஆகி டிவோர்ஸே ஆகிப்போச்சுங்க. எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிட்டோம். வீட்டில் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது கல்யாணம் நல்ல ஒரு குணமுள்ள ஒரு வரன் அப்படின்றது வரும். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கோங்க. 7 நாட்டு சனியில் பிரிஞ்சோம். ஒரே வீட்டில் குழந்தைங்களுக்காக ஏதோ பேருக்கு வெளிநபர்களுக்கு நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, மற்றபடி வீட்டுக்குள்ளே நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கோம். அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா மனைவிக்காக விட்டு கொடுப்பா, என்னப்பா குழந்தைங்களுக்காக பார்த்திங்கன்னா நீ விட்டு கொடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் பேசி அவங்களுக்கும் பேசி இந்த உறவு முறைகளில் ஒரு பாண்டிங் அப்படின்றத ஏற்படுத்திட்டு போவாங்க. பிரியலிங்க ஒன்றா தான் இருக்கும். பெருசாக அந்யோன்யம் இல்லை. இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மேலோங்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல இன்வெஸ்டர், நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸுங்க. குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழித்து என் மனசை நான் பக்குவப்படுத்திட்டேன், பதப்படுத்திட்டேன், என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன், ஒரு ரொட்டீன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழறேன். கடவுளனோட வழிபாடு எனக்கு ரொம்ப புரியுது. ஜீவசமாதி போகணும்னு நினைக்கிறேன், இறையாற்றலை தேடுறேன். இது எல்லாமே நல்லதுங்க. உங்களை நீங்கள் பதப்படுத்திக்கிறதுக்கு பக்குவப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம். சூப்பர். உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நல்ல தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க. முயற்சியினால் பெருத்த சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் டீஃபால்ட்டாக ஒரு நேர்த்தியாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பொதுவாக மகரம் பார்த்திங்கன்னா ராசியாதிபதி சனி அப்படின்றதுனால உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்லாம். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம். வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மட்டும்தானா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்களாம் கூட மகரமாக இருப்பாங்க. ஆக உங்களோட அதிகப்படியான உழைப்பு உங்களை உயர்த்தும் அப்படின்றது உண்மை. ஆக குருனோட பார்வை லாபஸ்தானத்தில் அதுவும் ரொம்ப சாதகமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த குரு பயிற்சி 3வது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்க ராசியாக இருக்குது அப்படின்னா மகரம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எதில்மா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கேத்து 8ல் இருக்கார். 8ல் இருக்க கேத்து 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் 8ல் தான் இருப்பார். உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, பொதுவாக இந்த 7 நாட்டு சனியும் போது மகரத்தினோட தோளில் ஒரு உறவு, தேவையில்லாத உறவு தொங்கிட்டு இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுது அப்படின்னும் போது விட்டுடணும். ஐயோ என்னை விட்டு விலகாத, நீ இல்லாமல் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த உறவு காலில் விழுந்து திருப்பி அந்த உறவை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நிம்மதி இருக்காது. ஆக இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ராகு பகவான் 2ஆம் பாவத்தில் தான் இருக்கார். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், காசு நடமாட்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் பெருசாக அன்பு அப்படின்றது மேலோங்காது. ஆனால் காசு இருந்தாலே பெருசாக நம்மளுக்கு பிரச்சனை குறைவு இல்லைங்களா? அந்த ஆங்கிளில் இருக்கும். அது பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பொதுவாக உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா 3 மற்றும் 12க்கு அதிபன். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அயன சயன போஜன மோட்ச விரய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்றதுனால சுப விரயங்கள் அப்படின்றது நிறைய நடக்கும். நிறைய மகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நல்ல நகைநட்டு போட்டு திருமணம் பண்ணி கொடுக்கறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா? கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வழிபாடு அப்படின்னு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வழிபாடு. 8ல் இருக்க கேதுவை நம்ம பசிஃபை பண்ணால் மட்டும் போதுமானது. என்ன பண்ணலாம்? நம்ம இப்போ தெருநாய்களுக்கு நம்ம உணவு அப்படின்னு அளிக்க முடியாது. இந்த மாதிரி சிட்டிஸில் பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குனே சில இடம் வச்சுருக்காங்க. சிட்டிஸில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா எந்த இடம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணலாம்.
இல்லைங்க நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கோம், பெருசாக கட்டுப்பாடெல்லாம் இல்லை அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு உன்னதமான வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் சொன்னதில் கவனமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நாய்களுக்கு உணவு, தண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரம் செஞ்சாலே போதும். ரொம்ப இனிமையான ஒரு குரு பயிற்சி அமையும். வாழ்த்துக்கள்.